The errors in the measurement which arise due to the unpredictable fluctuations. நான் ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறேன், அந்த மெஷர்மெண்ட் எடுக்கும்போது அதில் எரர் இருக்குது. ஆனால் which arise ஏன் ஏன் அந்த எரர் வருதுன்னா அன்பிரிடிக்டபிள் ஃப்ளக்சுவேஷன். அதாவது அன்பிரிடிக்டபிள்னா என்னால் நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லவே முடியல. எதில் நடக்குதுன்னா டெம்பரேச்சர் அண்ட் வோல்டேஜ் சப்ளை வந்து மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது. ஃப்ளக்சுவேஷன்னா டக்குன்னு ரைஸ் ஆகும், டக்குன்னு ஃபால் ஆகும். எப்போது கான்ஸ்டண்ட்டாக ரைஸ் அண்ட் ஃபால் இருக்காது. ஸோ எப்போது எது நடக்கும்னு சொல்ல முடியாது. டக்குன்னு டிக்ரீஸ் ஆகிட்டே போகலாம், டக்குன்னு ரைஸ் ஆகிட்டே போகலாம். அதுக்கு பேர் தான் ஃப்ளக்சுவேஷன். அன்பிரிடிக்டபிள் வந்து நம்மளால் சொல்லவே முடியாது. இது எதனால் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் எரர்ஸ்னால் நானே பண்ணுற தப்பால் வருமா அப்படின்னு கேட்டாங்க. கன்ஃபார்மாக நான் பண்ணுற தப்பு நமக்கு தெரியும் எதனால் இருந்தாலும் நான் பண்ணும்போது. ஸோ கன்ஃபார்மாக இது வராது. லீஸ்ட் கவுண்ட் எரர்ஸ் வந்து இருக்கிறதுலே கம்மியான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் லீஸ்ட் கவுண்ட் வந்து எரர்ஸ் வருது, அதுவும் கிடையாது. ரேண்டம் எரர்ஸ்னால் ரேண்டம்னா பாருங்கள், அன்பிரிடிக்டபிள் ரேண்டம் கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான். ரேண்டம்னா எப்போ எது நடக்கும்னு தெரியாது. ரேண்டமாக ஒரு பிளேஸில் போய் எரர் வரும் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் அன்பிரிடிக்டபிள் ரேண்டமாக என்னது கொஞ்சம் இதுவாக இருக்குது. 4th ஆப்ஷனும் பார்த்துக்கலாம், இது கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. 4th வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்னால் நமக்கே தெரிஞ்சிருமே, அதுவும் ப்ரெடிக்டபிள் தான், அன்பிரிடிக்டபிள் கிடையாது. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து ரேண்டம் எரர்ஸ்.